ஒரு நாயை கொலை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நிறைய பேர் அந்த நாயை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க அட்டாக் பண்ண, அந்த நாயை அட்டாக் பண்ண, 2 பேரும் மாண்டுக்குன்னு இவனும் காயம், அவனும் காயம். இதெல்லாம் தேவையில்ல. நான் சிம்பிளான வழி சொல்கிறேன். சாப்பாடை கட் பண்ணுங்க. தண்ணியை கட் பண்ணுங்க. அது கொஞ்சம் கூட அட்டென்ஷனே கொடுக்காதீங்க. அதுவாக போயிடும். உங்களுக்கு எந்த ஒரு பாரமுமே இருக்காது. இது வந்து ரொம்ப கோரான எக்ஸாம்பிள் தான். பட் ஸ்டில் நான் சொல்ல போகிற பாயிண்ட்டுக்கு இதுதான் கரெக்டான எக்ஸாம்பிளாக இருக்கும். உங்கள் ஓல்ட்ரு வெர்ஷனும் அதே மாதிரி தான். நீங்கள் ஃபைட் போட 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 அது இன்னும் கொஞ்சம் தான் பெருசாகிட்டே போகும். என்னோடய ஓல்ட்ரு வெர்ஷனோட ஒரே ஒரு வேலை நீங்கள் ஃபைட் பண்ணணுன்றது தான். நீங்கள் ஓவர் திங்க் பண்ணணுன்றது தான். நீங்கள் டென்ஷன் ஆகணுன்றது தான். ஏன்னா அதில் தான் அந்த எனர்ஜியில் தான் சர்வை ஆகினே இருக்குமே. பட் நீங்கள் அதை தனியாக விட்டுட்டு அப்படியே இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு அகிம்சை முறையில், அதுவாக காற்றுல கரைஞ்சி போயிடும். பிகாஸ் வேர் எவர் த அட்டென்ஷன் கோஸ் த எனர்ஜி ஃப்ளோஸ். அட்டென்ஷனே கொடுக்கல, தென் அது எனர்ஜியே இல்லை. எனர்ஜி இல்லைனா அதுவே செத்து போயிடும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, என்னோடய ஓல்ட்ரு வெர்ஷனை அழிக்கிறதுக்கு நான் அது கூட அதிகமாக சண்டை போட்டுக்கினே இருப்பேன். அதால் தான் எனக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு. இப்போ எப்படி இதை ப்ராக்டிக்கலாக பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஒரு ஓல்ட்ரு வெர்ஷன்னா என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்ற எல்லாத்தையும் நம்ம முதல்ல கிளியராக பார்ப்போம். இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது யூ கெட் த கிளியர் ஐடியா ஹவு டு டெலிட் யுவர் ஓல்ட்ரு வெர்ஷன் அண்ட் டு கிரியேட் அ நியூ ஒன். போகலாமா? ஃபஸ்ட்டு ஒரு ஓல்ட்ரு வெர்ஷன்னா ஜஸ்ட் அது ஒரு வெர்ஷனாக பார்க்காதீங்க. நம்ம 4-5 பிரிப்போம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தாட்டு. த தாட் யூ திங்க், த எமோஷன் யூ ஃபீல், த திங் யூ பிலீவ், சோஷியல் கண்டிஷனிங். மொத்தம் 4 தான். இது 4மே சேர்ந்தது தான் ஒரு வெர்ஷன். இது 4மே எப்போ மாறுதோ, ஒரு நேர்கோட்டில் இருக்கோ, உன்னோட வெர்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டடா நீ, முடிச்சு சேஞ்ச் பண்ணிட்டு. அண்ட் இந்த வெர்ஷனை ஏற்ற மாதிரி தான் உங்களோட ரியாலிட்டி இருக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி இஸ் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் இன்னர் ரியாலிட்டி. இந்த உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இந்த உலகமும் உங்களை அப்படி தான் பார்க்கும். உங்களை மாற்றாத வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமே மாறவே மாறாது. அண்ட் இப்போ என்னோடய சுற்றி இருக்க எல்லா எக்ஸ்டர்னல் ரியாலிட்டிக்கு மாறினது காரணம் வந்துட்டு நான் எடுத்த ஆக்ஷன்ஸோ நான் பண்ண விஷயமோ கிடையாது. நான் ஒரு வேர்ஷனாக மாறினேன் பார்த்தீங்களா, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் இப்போ இருக்கிற எல்லா விஷயமும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பீப்புள் ப்ளீஸிங் எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் பீப்புளை உங்களை லவ் பண்ணுறதுக்காக அவங்களை நீங்கள் ப்ளீஸ் பண்ணுவீங்க, கெஞ்சுவீங்க. எப்படின்னா அவங்களோட நீட்ஸை உங்களுக்கு முன்னாடி போட்டு வைப்பீங்க, அவங்களோட ஃபீலிங்ஸும் முன்னாடி போடுவீங்க. பட் உங்களை பற்றி நீ கவலையப்பட மாட்டீங்க. ஏன்னா அப்போயாச்சும் அவங்க லவ் பண்ணுவாங்கன்ற ஒரு இல்யூஷன் தான். சரி, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் வந்து எப்படின்னா, அவனை நீங்கள் முறைச்சி நீங்கள் பார்க்கவே முடியாது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா வாடா, ஹாய் ஹாய், வாங்க 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 வாங்க, அதுமாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். பிகாஸ் கொஞ்ச நேரம் அவன் ஏன்டா எப்படி சிரிச்சுனே இருக்குன்னு கேட்டால், இல்லை மச்சி, நம்ம மூஞ்ச மாதிரி ரூடாக வச்சுருந்தா அவங்க எதாவது நினச்சிட்டாங்கன்னா, அவங்க எதாவது தமிழ் தப்பாக நினச்சிப்பாங்களா, அந்தமாரி. அவனோட ரியாலிட்டி எப்படி இருக்குன்னா, பீப்புள் எல்லாருமே அவன் நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. அவனுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்காது. அவனை யாருமே எட்டியும் பார்க்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமும் வராது, எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டான். ஆல் பிகாஸ் இஸ் ஆல்வேஸ் பீப்புள் ப்ளீஸிங். முதல்ல இந்த சோஷியல் கண்டிஷனிங் பார்ப்போம். எப்படி வந்திருக்கணும் இதோட ஆரிஜின்? உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக லவ் தந்திருக்க மாட்டாங்க. எப்போ நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அப்போ தான் லவ் தந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னா, ஓகே, லவ் வந்து நமக்கு நார்மலாக கிடைக்காது, அதுக்கு நம்ம ரொம்பவே பர்ஃபார்ம் பண்ணணும், நிறைய மார்க்ஸ் எடுக்கணும், நிறைய மாரி பேசணும், இந்த மாதிரி சர்டன் டைப் ஆஃப் நடக்கணும், இந்த மாதிரி சர்டன் டைப் ஆஃப் பேசணும், இந்த மாதிரி சர்டன் மேனர்லேயே இருக்கணும். அப்போ மட்டும்தான் பீப்புள் நமக்கு பிடிக்கும். அதை தாண்டி போயிட்டுனா பீப்புள் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறவங்க, நம்ம அன்லவபுளாக மாறிடுவோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் இருக்கும், வி வாண்ட் டு பி லவ். அதுக்காக நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போகும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுமே அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லா க்ரியேட்டர்ஸுமே பாருங்கள், நீங்கள் இப்போ ஒரு சும்மா ஸ்டோரி போடுங்க, அந்த ஸ்டோரி போகிற முன்னாடி எவ்வளோ யோசிப்பீங்க. அந்த ஃபோட்டோவில் மூஞ்சி கண்ணு பாயிண்டில் இந்த இடம் இப்படி இருக்குது, நீ அப்படியே போட்டால் என்ன, போட்டால் ஒரு யாரை கமெண்ட் பண்ணிட்டா, யாரை பிடிக்காமன்னு சொல்லிட்டா, நீ அன்லவபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இங்கேருந்து அது ஆரிஜினாக இருக்கும். இப்போது அதுக்கு மேலே பிலீஃப் என்ன பிலீவ் பண்ணுவான்னா, ஓகே, நான் வந்து பீப்புள் ப்ளீஸ் பண்ணணும், இல்லைனா பீப்புள் என்ன லவ் பண்ண மாட்டாங்க, அது வந்து பிலீஃப். அதுக்கு எமோஷன் என்னவாக இருக்குன்னா, ஆங்ஸைட்டியும் ஷேமாக இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, பீப்புள் என்ன திங்க் பண்ணுவாங்கன்றது. நான் முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு சொன்னேன்ல, லைக் அவன் எல்லாத்தையுமே ஓவர் திங்க் பண்ணுவான். எப்படின்னா, இப்போ நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு வைங்களேன், ஓகேஏ ஒய்க்கு பதிலாக ஓகேன்னு மெசேஜ் அனுப்பிச்சேன்னு வைங்களேன், குணா ஏதாவது பிடிக்கலாம் சொல்லிடுறா, என்கிட்ட ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா குணா மன்னிச்சிட்றாண்ணா, அந்தமாரி இது தப்பாக பேசிட்டேன்டா குணா குணா
நான் ஓகே நம்பிச்சிட்டா மட்டும் என் வேலையை பார்க்க மாட்டேன். இவன் மட்டும் அதெல்லாம் நினச்சி ஓவர்திங்க் பண்ணி இருப்பான் அவன் மட்டும். அதான் அந்த ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க. பீப்புள் நம்மளை பிடிக்குதா நமக்கு ரீஅஷூரன்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்போம். பிகாஸ் அந்த கான்ஸ்டன்டான லவ் நம்ம சின்ன வயசில் பேரண்ட்ஸ் கிடச்சிருக்காது. அண்ட் அதேமாரி மறுபடியும் அவன் மாறிட்டோன்ற பயத்தில் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் அதோட தாட்ஸ் என்னவாக இருக்கும்? அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன எமோஷனை ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற தாட்ஸாக இருக்கும். என்ன தாட்ஸ் திங்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற எமோஷனாக இருக்கும். இது ரெண்டுமே லூப்பில் போயிட்டே இருக்கும். தாட்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா, அவங்க அப்படி நினச்சிட்டாங்களா நினைக்கலையா, இப்படி வந்துட்டாங்களா போயிட்டாங்களா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா லவ் பண்ணிட்டாங்களா. இப்போது இது மொத்தமாகவே ஒரு லூப் தான். இந்த வேர்ஷனில் நீங்கள் இருக்கிறதுனால உங்கள் ரியாலிட்டி அப்படியே தான் அமைஞ்சிடும். வேறு எந்த ஒரு ரியாலிட்டியுமே உங்கள் கண்ணுக்கே தெரியாது. அதாவது ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்க ஒரு பர்சன் லீவ் பண்ணுற லைஃப்பை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. அது உங்கள் கண் முன்னாடி இருந்தாலும். பிகாஸ் நீங்கள் பீப்புள் ப்ளீஸராக இருக்கிறதுனால. இன்னொரு விஷயம் பார்ப்போமே. நிறைய பேர் ப்ரொகாஷன் பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டே விஷயந்தான். ஒன்று ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரு, இன்னொன்று பர்ஃபெக்ஷனிசம். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரோட ஆரிஜின் என்ன? நீங்கள் சின்ன வயசில் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க. பட் அது தப்பு நினச்சி பயப்படுறத விட உங்கள் அப்பா அம்மா திட்டுவாங்கன்ற பயம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். என்ன லேர்ன் பண்ணியிருப்பீங்க? நம்ம ஃபெயில் ஆனால் சரிப்படி விழுறோம். ஸோ நம்ம ஃபெயிலே ஆகக்கூடாது. அப்போ நீங்கள் ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. 100க்கு 99 மார்க் எடுத்த, எங்கே 1 மார்க்கு, அங்கே அஜய் பாரு அவன் 100க்கு 105 மார்க் எடுத்துக்கிறான், அப்சரா பென்சில் எழுதி, நீ ஏன் மார்க் எடுக்கல? ஷேம். இப்போ இதோட பிலீஃப் என்னவாக இருக்கும்? நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது. அப்போ அதுக்கேற்ற எமோஷன் என்னவாக இருக்கும்? கான்ஸ்டன்ட் ஆங்ஸைட்டி அண்ட் கான்ஸ்டன்ட் ஷேம். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஃபெயில் ஆகிருப்பீங்க. அந்த ஒரு விஷயம் ஃபெயில் ஆகிடுச்சுன்றத விட நானே ஃபெயிலியர்னு அந்த ஃபெயிலியரை கன்சிடர் பண்ணிப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கே ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் மேலே. அண்ட் தென் அந்த ஆங்ஸைட்டி, இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணலாமா, இதை பண்ணால் இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமோன்ட்டு. அண்ட் எமோஷனுக்கு ஏற்ற மாதிரியே தாட்ஸ் என்னவாக இருக்கும்? அதை பண்ண வேணாம், ஒருவேளை அதை பண்ணி நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னா. ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், உங்கள் மைண்டில் வர ஒரே ஒரு தாட் என்னென்னா, அதை பண்ணி ஃபெயில் ஆகிட்டா, அதை பண்ணி ஃபெயில் ஆகிட்டோன்னா வேணவே வேணாம், தேவையில்லை அப்படின்னு நீங்கள் பண்ணாமல் இருந்துடுவீங்க. உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அது இந்த 4 கேட்டகரிகளுக்குள்ள போட்டு பாருங்கள். அது 4 கேட்டகரிக்குள்ளே வரது தான் உங்களோட ஓல்டர் வேர்ஷன். இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கிடச்சிரும். ஓகே, இதுதான் என்னோடய ஓல்டர் வேர்ஷன். இந்த ஓல்டர் வேர்ஷனுக்கு ஏற்ற மாரி தான் என்னுடைய எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. அண்ட் என்னோடய எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியை மாற்றணும்னா நான் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியை மாற்றணும் அவசியமே இல்லை, என்னோடய இன்டர்னல் ரியாலிட்டியை மாற்றணும். ஏன்னா இந்த உலகமே ஒரு மெட்டீரியலைஸ்டு தாட்டு தான். உங்கள் மைண்டில் ஒரு தாட்டு ஓடிட்டே இருக்குது. அதுதான் கொஞ்சம் நாள் கழித்து இங்கே அப்படியே மெட்டீரியலைஸ்ட் ஆகியிருக்குது. ஸோ மாற்ற வேண்டியது கால் இல்லை, கண்ணு. நவ் இட்ஸ் டைம் டு பில்ட் அ நியூ ஒன். நான் முன்னாடி சொன்ன மாரி உங்கள் ஓல்டர் வேர்ஷனை நீங்கள் மாற்றணும் அவசியமே கிடையாது. பிகாஸ் அதை கூட நீங்கள் சண்டை போட இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம். அண்ட் அதனால தான் இந்த தெரப்பியில் எனக்கு அவ்வளோ பிடிக்காத விஷயம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தெரப்பியை கரெக்டாக தான் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் பீப்புள் வந்துட்டு அந்த பாஸ்ட்லேயே ரூமினேட் ஆகினே இருப்பாங்க. இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. ஏன் இப்படி நடந்துச்சான், உங்கள் ட்ராமா நடந்துச்சான், இட்ஸ் ஓகே, யூ ஹாவ் டு மூவ் ஆன். ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு வேர்ஷன் தான். இன்னும் எவ்வளோ வேர்ஷன் இருக்குது. அந்த வேர்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேர்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த வேர்ஷனே ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பைடர்மேன் படம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேர்ஷனாக இருப்பீங்க. ஆனால் உங்களை மாரியே இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு பர்சனாக இருப்பீங்க. அதேமாரி இன்னொரு உலகத்தில் இன்னொரு பர்சன் உங்கள் லைஃபையே சைமில்டேனியஸ்லி ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். அதுதான் இன்னொரு வேர்ஷன். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா இந்த அனியன் படத்தை நீங்கள் பாருங்கள். அந்த மல்டி பர்சனல் டிஸார்டரா அது ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ஷன் தான். விச் இஸ் அம்பிக்கு அவனை சுற்றி நடக்கிற கொடுமையை தடுக்கணும்னு ரொம்பவே ஆசை. ஆனால் அம்பியால் முடியாது. ஸோ என்ன பண்ணுவான், அண்ணின்னு ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுவான். அண்ட் அண்ணின்னு அந்தமாரி தப்பை பார்த்தாலே அடித்து சுத்தமாக நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பான். அதேமாரி அவனோட லவ் அவனால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இன்னொரு வேர்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுவான். அதுதான் ரெமோ. இப்போது ரெமோவாக இருக்கும்போது அவன் ரெமோவாக இருப்பான். அண்ணின் அந்த தாட்ஸே அவனுக்கு வராது. ஐயோ அந்த அவள் எதாவது நினச்சிருவாளோ, கூச்ச போட்டுருவாள், இப்படி இப்படின்னு. அந்த இது ரெமோனா ரெமோ, அண்ணின்னா அண்ணியன், அம்பினா அம்பி. இப்போ 3 பேருமே 3 ரியாலிட்டி பிரான்ச் கிரியேட் ஆகும். நீங்கள் பார்த்துக்கிட்டே தெரியும். ரெமோ வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் லைஃப்பில் வாழ்ந்துன்னு இருப்பான், அந்த லவ் லைஃப் அப்படின்னு. அம்பி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப், அண்ணியன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப். 3 பேருமே 3 வேர்ஷன், ஆனால் ஒரே ஆள் தான். அதேமாரி தான் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ நியூ வேர்ஷன். அண்ட் இந்த வேர்ஷன் வந்து லிமிட்டே கிடையாது. இன்ஃபினிட் லெவல் ஆஃப் வேர்ஷன் ஆஃப் யூ எக்ஸிஸ்ட் சைமில்டேனியஸ்லி இன் திஸ் யூனிவர்ஸ். இன்ஃபினிட் லெவல். ஒரு வேர்ஷனில் நீங்கள் லவர் பாயாக இருக்கலாம், இன்னொரு வேர்ஷனில் நீங்கள் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக, காமாக, மில்லியனரா, ஏழையா, இப்படி இப்படின்னு பல வேர்ஷன் போய்கிட்டே இருக்கும். இட்ஸ் அபவுட் நீங்கள் எந்த வேர்ஷனை சூஸ் பண்ணுறீங்க. அதாவது காலையில் எழுந்து ஒரு சட்டை போடுற மாதிரி
நீங்கள் பிளாக் கலர் சட்டை போடுற மாரி நான் இந்த வேர்ஷனை சூஸ் பண்ணேன், அந்த வேர்ஷன் சூஸில் நீங்கள் இருக்கிறது. நிறைய பேர் அந்த வேர்ஷனை நான் மாறணும். நீங்கள் அந்த வேர்ஷனை மாறணும்னு அவசியமே கிடையாது. அந்த வேர்ஷனை நீங்கள் இருக்கணும். ஏன்னா அந்த டிஷர்ட்டை போட்டதுக்கப்புறம் நீங்கள் டிஷர்ட் போடலை, டிஷர்ட்டில் தான் இருக்கிறீங்க. அந்த ரேடியோ எக்ஸாம்பிள் காமனாக சொல்லுவாங்க. அந்த 2.5, 5.5, 6.5 உங்களுக்கு எந்த ஸ்டேஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் டியூன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள் ஃபோனில் 400 கான்டாக்ட் இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னு வைங்களேன், உங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் அது போகுமே, உங்கள் அம்மா எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் நம்ம உட்காந்து இருக்கிற நேரத்துலேயே நம்மளை சுற்றி ஃபோன் சிக்னல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களால் பார்க்க முடியாது, பட் ஸ்டில் இட்ஸ் எக்ஸிஸ்டிங் ரைட் நவ். நீங்கள் உங்கள் அப்பா ஃபோன் போட்ட உடனே இங்கே இருக்கிற சிக்னல் உங்கள் அப்பா கூட கரெக்டாக கனெக்ட் ஆகும். ஸோ உங்கள் அப்பா கரெக்டாக ஃபோன் எடுப்பார். அதேமாரி தான் எல்லா வேர்ஷனுமே இதே இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகினே இருக்குது. நீங்கள் எதை வேர்ஷனை சூஸ் பண்ணுறீங்க, சூஸ் பண்ணிட்ட உடனே அந்த வேர்ஷன் எப்படி திங்க் பண்ணுவான், ஃபீல் பண்ணுவான், பிலீவ் பண்ணுவான், எப்படி நடந்துப்பான், பேசுவான், உட்காருவான், எழுந்திருப்பான், எல்லா விஷயத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக டிசைட் பண்ணணும். அண்ட் மெயினாக என்னோடய ப்ரோக்ராமில் இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்டிங்கில் இதுதான் நாங்கள் கோராக பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு பர்சனாக உள்ளே வந்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஷிஃப்டிங்கில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேம் க்ரியேட் பண்ணி அந்த வேர்ஷன் எப்படி எப்போலாம் நடந்துக்கும் அப்படின்ற ஒரு 10 days ப்ரோட்டோக்கால் நாங்கள் பிடிஎஃபாக க்ரியேட் பண்ணுவோம். அந்த பிடிஎஃப் நாங்கள் இங்கே கூட நான் ப்ளே பண்ணி நீங்கள் பாருங்கள். இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் இன் இட், நீங்கள் வாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற அந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. த பாயிண்ட் இஸ், அதோட என்டையர் திங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இவன் தான் இப்படி தான்டா. நீங்கள் ஒரு நேம் கொடுத்து வச்சிங்கன்னா அதோட பெட்டரான விஷயமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரொம்பவே பவர்ஃபுல்லான நேம் தான் சூஸ் பண்ணுவேன். ப்ரோக்ராம் இருக்க பீப்புள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா, சிவா, ஹனுமான், இந்தமாரி அந்த வேர்ஷனை க்ரியேட் பண்ணவொடனே அந்த வேர்ஷனுக்குள்ளேயே அவங்க இறங்கிடுவாங்க கம்ப்ளீட்டாக. ஏன்னா நிறைய விஷயத்த உங்களால் பண்ணவே முடியாது உங்களோட பழைய வேர்ஷனால். பட் இது புது வேர்ஷனாக மாறிட்டா அந்த வேர்ஷனால் பண்ண முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. இல்லை ப்ரோ அப்போ எனக்கு ஃபியர் வருது இப்படி இருக்குன்னா, உங்கள் புது வேர்ஷனுக்கு ஃபியர்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. நேத்தனை பிறந்துச்சு உங்கள் புது வேர்ஷன். அது வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான விஷயம். அதுக்கு ஃபியரும் கிடையாது, பயம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நினைக்கிற விஷயத்த நினச்சபடியும் முடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். தட்ஸ் த ஃபியூச்சர் வேர்ஷன் தட் யூ ஹேவ் டு கிரியேட். ஃபியூச்சர் விஷயம் க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபியூச்சர் விஷயம் நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழணும். அண்ட் ரெண்டாவது, ஸ்டேயிங் இன் தட் வேர்ஷன். அண்ட் இதுதான் நிறைய பேர் அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறது. அண்ட் நான் ப்ரோக்ராம்லேயும் டீச் பண்ணுறது இதுதான். விச் இஸ், நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுவீங்க, அஃபர்மேஷன் பண்ணுவீங்க, இந்த வேர்ஷனாக மாறிட்டேன், இந்த மோட்டிவேஷன் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா தான் இருப்பீங்க. மிச்சம் இருக்க 23 நேரமும் உங்கள் ஓல்டு வேர்ஷனாக இருப்பீங்க. இதில் பாயிண்ட்டே எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு பிகம் அ நியூ வேர்ஷன், பட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஸ்டே இன் தோஸ் வேர்ஷன். அதை நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னா, இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாட்டு, நல்லா லிசன் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னா, உங்களோட எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் எவ்வளோ கொடூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, regardless of the material world, you have to stay in your newer version. For example, இப்போ நீங்கள் நியூ இயர் வருஷம் நீங்கள் போன உடனே என்ன நினைப்பீங்கன்னா, எந்த ப்ராப்ளம்ஸுமே வராது நினைப்பீங்க. தப்பு. இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும். நீங்கள் நியூ வருஷன் போன உடனே ட்ரிகர்ஸ் எல்லாமே அதிகமாக வரும், உங்களுக்கு எமோஷன் எல்லாமே இன்னும் அதிகமாக வரும். அதாவது நீங்கள் பழைய வருஷனுக்கு போகிறதுக்கு என்னென்னலாம் வருமோ எல்லாமே உங்களுக்கு வரும். பட் அந்த இடத்துலையுமே நீங்கள் ஒரு நியூ இயர் வருஷனாக தான் இருக்கணுமே. அப்படி மட்டும் நீங்கள் இருந்துட்டீங்க, நீங்கள் நியூ ஓஷனாக டெவலப் ஆகிட்டீங்க. ஏன்னா நிறைய பீப்புள் மிஸ் பண்ணுறது என்னென்னா, அவங்க நியூ ஓஷனுக்கு போயிடுவாங்க, அங்கே போனால் நிறைய கொஞ்சம் ட்ரிகர்ஸ் வரும். அந்த பேட் ஹேபிட் பண்ணுறது, இந்த தாட் திங்க் பண்ணுறது, இதை பண்ணுறது, அதை பண்ணு நிறைய கொஞ்சம் வரும். வந்தோன்னு என்னன்னா, வந்துச்சா அப்படின்ட்டு அந்த விஷயத்த பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அவங்க ஓல்டு வருஷனாக போயிடுவாங்க. அப்படியே அந்த ஓல்டு வருஷனுக்கு இருந்துட்டு எங்கள் ஐடென்டி ஷிஃப்டியே ஒர்க் ஆகலன்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. அந்த ட்ரிகர்ஸ், அந்த ஆக்ஷன் எல்லாமே வரும். பட் ஸ்டில் வாங்க, உட்காருங்க, போகிறீங்களா போங்க அப்படின்னு அந்த ஃப்யூச்சர் வேர்ஷன்லேயே நின்றுட்டே இருக்குது. ஈவன் தோ எக்ஸ்டர்னல் விஷயம் எவ்வளோ மாறினாலும். அண்ட் மேனிஃபெஸ்டேஷனே அதுதான். இட்ஸ் அபவுட் சேஞ்சிங் ஒரு இன்டர்னல் ரியாலிட்டி. எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் நம்மளுக்கு கவலையே கிடையாது. இப்போது எனக்கு மந்த்லி கோல் வந்துட்டு இந்தமாரி 20 lakhs மந்த்து ஏர்ன் பண்ணுன்ற ஒரு எய்ம் இருந்துச்சுன்னா, ஈவன் தோ என்னோடய எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில் எதுவுமே இன்னும் மாறவே இல்லை, எதுவுமே இன்னும் நடக்கவே இல்லை, பட் ஸ்டில் என்னோடய இன்டர்னல் ரியாலிட்டி நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஐ எம் த பர்சன் ஹூ ஏர்ன்ஸ் 20 lakhs மந்த் அப்படின்ற ஐடென்டிட்டிக்குள்ளே நான் ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டே இருக்கணும். அது வெளியே மாறுதோ இல்லையோ அப்படின்னு. பிகாஸ் வெளியே மாறதுனால என்னோடய இன்டர்னலாக மாற்றிட்டேன்னு வைங்களேன், தென் வாட்ஸ் த பாயிண்ட்? இன்டர் ரியாலிட்டி தான் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியை சேஞ்ச் கொண்டு வரும். அண்ட் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னோட இன்டர் ரியாலிட்டியை மாற்றினா தென் நான் ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருப்பேன். ஸோ த பாயிண்ட் இஸ், வெளியே சேஞ்ச் ஆகுதோ இல்லையோ, ட்ரிகர் வருதோ இல்லையோ, அப்படி நடக்குதோ இல்லையோ, இப்படி போதோ இல்லையோ, நீங்கள் அதே இடத்துல அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கணும். அடம் பிடிக்கிற குழந்தை தான் பால் குடிக்கின்ற மாரி உங்களோட நியூ வேர்ஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே இருங்க, என்ன நடந்தாலும்.
அதான் இந்த பவர் ஆஃப் நவ்வில். அதாவது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்படியே சரண்டர் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான கேள்வி தான். உங்களோட ப்ராப்ளம்ஸ், உங்களோட ஆங்ஸைட்டி, உங்களோட டென்ஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், உங்களோட ஷேமு, இது எல்லாத்துக்கூடையும் உங்களால் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்க முடியுமா? எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கம்ப்ளீட் அக்செப்டன்ஸோட முடியுமா? முடியாது. முடியணும். உங்களோட நியூ இயர் வெர்ஷனில் நீங்கள் அப்படி தான் இருக்கணும். ப்ரெசன்ட் மூமெண்ட்டை கம்ப்ளீட்டாக அப்படியே அப்ரப்டாக அக்செப்ட் பண்ணிக்கணும், எந்த ஒரு ஃபைட்டுமே இல்லாமல். ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஸ்டே இன் த நியூ இயர் வெர்ஷன். அது வந்து ஐடென்டிட்டின்றது ஒரு நாளில் பில்ட் ஆகிறது கிடையாது, பட் பல நாள் அதே இடத்துல அப்படியே நின்று க்ரியேட் ஆகுது. அண்ட் மூணாவது விஷயம், உங்களோட தீட்டா ஸ்டேட்டை ஆக்டிவேட் பண்ணுறது தான். விச் மீன்ஸ் மார்னிங்கும் சரி, நைட்டு தூங்க போகும்போதும் சரி, உங்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லிட்டு படுக்கிறீங்க அண்ட் என்ன இமேஜின் பண்ணிட்டு படுக்கிறீங்க. இட்ஸ் வெரி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது. இப்போது காலைல எழுந்த உடனே என்ன பண்ணணும்? உங்கள் நியூ வெர்ஷனுக்குள்ளே நீங்கள் ஸ்டெப் அப் ஆகணும். விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்ச் வச்சுக்கோங்களேன். ஒரு புதுசாக ஒரு வாட்ச் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வாட்ச்சு என் கையில் காட்டினா நான் நியூ வெர்ஷனாக மாறிடுவேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு ரூல்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த வாட்ச் கட்டிட்டேன், நியூ இயர் வெர்ஷன் வந்துருச்சுடா, சிவா வந்துட்டான்டா, இப்போ சிவா என்ன செய்ய போகிறான் அப்படின்ட்டு அப்படி போகணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் மார்னிங் எழுந்த உடனே பாஸ்ட்டில் ஒரு எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்களே, இதுக்கு முன்னாடி நீங்கள் காலையில் எழுந்தோடனே என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்க? ஒரே பதட்டமாக, டென்ஷனாக, அசிங்கமாக? டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுங்கள். ஒரு நியூ இயர் வெர்ஷன் எப்படி ஃபீல் பண்ணணும் அதேமாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அண்ட் நைட்டு தூங்க போகும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி? டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். அண்ட் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக பிலீவ் பண்ணுங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரிலனா, இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை பண்ணாமல் இருக்கிறது தான் நீங்கள் பண்ணணுமே, வேறு எதுவுமே கிடையாது. நிறைய பேருக்கு இன்னுமே ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ என்னோடய நியூ இயர் வெர்ஷனில் நான் இன்னும் வாழவே இல்லையே, அந்த நியூ இயர் வெர்ஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு இன்னும் தெரியவே தெரியலைன்னா, நீங்கள் உங்களோட இன்ஸ்பிரேஷனை பார்க்கலாம், அவங்களோட மைண்டை நீங்கள் ரீட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோ டிஸ்பென்சா, ஹார்திக் பாண்டியா, இந்தமாதிரி நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்களோட இன்டர்வியூஸ் பார்த்துட்டு ஓகே அவங்க எந்தமாரி திங்க் பண்ணுறாங்க, அவங்க என்னமாரி ஸ்டேட் ஆஃப் எமோஷனில் இருக்காங்க, ஓகே தென் தட்ஸ் த ஆன்சர். அந்த எமோஷன் திங்கிங்கில் தான் நான் இருக்க போகிறேன். சிம்பிள். ஏன்னா இப்போ இது வரைக்குமே நான் சொன்னது என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஓல்டர் வெர்ஷன் என்ன நீங்கள் ஒரு அவேர்னஸ்க்கு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் சீண்டி கூட பார்க்கக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் கூட அட்டென்ஷனை கொடுக்காது. அந்த தாட்டு, அந்த எமோஷன், அந்த ஆக்ஷன், அதை பார்க்கவே நீங்கள் போகக்கூடாது. தென் யூ ஹேவ் டு கிரியேட் அ நியூ வெர்ஷன். அந்த வெர்ஷன் இப்படி தான் இருக்கணும் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அண்ட் தென் அந்த வெர்ஷன்லேயே நீங்கள் ஸ்டேவ் ஆகிட்டே இருக்கணும். ஈவன் தோ உங்களை எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி சுத்தமாக மாறலனா கூட. ஈவன் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஓல்டர் வெர்ஷன்லேயே சில ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணி, சில தாட்ஸ் திங்க் பண்ணீங்க, சில எமோஷன் திங்க் பண்ணிட்டீங்க, அதுக்கான ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டாங்கணும் டக்குன்னு ரீபவுண்ட் ஆகி அந்த நியூ வெர்ஷன்லேயே ஸ்டேவ் ஆகினே இருக்கணும். இட்ஸ் ஆல் அபவுட் த ரெப்புடேஷன், இட்ஸ் ஆல் அபவுட் த கன்சிஸ்டன்சி. இப்போது 30 நாளில் 23 நாள் உங்களோட நியூ வெர்ஷனில் இருந்துட்டுனா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்தமாரி பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் போகணும். ஸோ தட்ஸ் ஹவ் யூ கில் யுவர் ஓல்டர் வெர்ஷன் அண்ட் நெவர் லுக் பேக் அகைன். இது வரைக்கும் புரிஞ்சிருந்தால் சரி தான், கரெக்டாக இருந்தால் பொரட்டா ஒட்டா.